இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வேளையில் இந்த வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த நாளில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற நாளாக இருக்கிறது. இந்த நாளில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த சுகவாழ்வு கொடுக்கிற நாளாக இருக்கிறது. இது யாருக்கெல்லாம் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்ததை எனக்கு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக சொல்லி, அப்படியாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அரண்மனைக்கும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அலங்கத்துக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை தான் கர்த்தர் எனக்கு நியமித்து கொடுத்த ஒரு நாள். இந்த நாள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி என்னுடைய அரண்மனைக்குள்ள நாங்கள் சுகமா இருக்க பண்ண வச்ச நாள். அதனால இந்த நாள் விசேஷித்தமான நாள் என்று நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படியா, அது மாத்திரமில்லை, நம்ம இருக்கிற அலங்கத்துக்குள்ள ஒரு சமாதானமும் நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு சுகமும் இருக்குதுன்னா அது கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனாலதான் இந்த நாளை நான் விசேஷித்த நாள்னு சொல்லி நான் சொல்ல முடிகிறது. கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அலங்கத்துக்கும் இந்த அரண்மனைக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இது விசேஷித்தமான எனக்கு ஒரு நாளா இருக்கிறது. அப்படியா, நீங்க இருக்கிற அலங்கத்துல, நீங்க இருக்கிற அரண்மனைக்குள்ள சுகமா இருக்கிறீங்களா, சமாதானமா இருக்கிறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. அப்படியா நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, என் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் என் அரண்மனைக்குள்ள சுகமும் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளை விசேஷித்தமா எனக்கு கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஜெபித்த காரியத்துக்கு அற்புதம் செய்த நாள் ஆண்டவரே. இந்த நாளில் பெரிய கிருபையும் பெரிய அற்புதமும் செய்து கொடுத்தீங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிற அவர்களுக்கு அலங்கத்தில் சமாதானத்தை கொடுத்து அரண்மனைக்குள்ள சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில் அற்புதமா செயல்படுத்தி அதிசயங்களை காண பண்ண கிருபை செய்யும். அப்பா, நீர் பெரியவர், பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஒரு சமாதானத்தை கட்டளிட்டு ஒரு சுகவாழ்வை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.